வெல்கம் டு தாஜ் ஹெர்பல்ஸ். வெல்கம் டு தாஜ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம 100% பியோர் அலோவேரா ஜெல், வாட்டரே சேர்க்காம பியோர் அலோவேரா எக்ஸ்ட்ராக்டும் அலோவேரா ஹைட்ரஸாலும் சேர்த்து நம்ம தங்கம் போல ஜொலிக்கிற அலோவேரா ஜெல் கோல்டு ஜெல்லுன்னே சொல்லலாம். அதை கோல்டு ஜெல்லை விட சூப்பரானது, அருமையானது. இந்த கோல்டு ஜெல்ல அலோவேரா ஜெல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சுத்தமான அலோவேரா எடுத்து நல்லபடியாக க்ளீன் பண்ணி அதை நம்ம இந்த முறை என்ன பண்ணுறோம், நல்லா வாஷ் பண்ணுறோம் 7 டைம்ஸ். பாருங்க அப்படியே ஜெல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜெல்லை வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். அலோவேரா ஜூஸு, அலோவேராவை பாருங்க எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா? அலோவேரா ஜூஸ் வந்து நம்ம 600 கிராம் எடுத்துக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கிற ஜூஸ். அப்புறம் அலோவேரா ஹைட்ரோசால் 300 கிராம். இதில் வந்து நம்ம டிஎம் வாட்டரோ எந்த வாட்டரும் எடுக்கல. இது மட்டும்தான் நம்ம அலோவேரா எக்ஸ்ட்ராக்டும் அலோவேரா ஹைட்ரோசாலும் எடுத்துக்கிறோம். 2 சேர்த்து 900 கிராம் வருது. 900 கிராம் வருது. கார்போபால் 940 வந்து 9 கிராம் எடுத்துக்கோங்க. 9 கிராம் எடுத்துக்கோங்க. டிஇஏ 9 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபீனெக்ஸ் எத்தனால் அதே போல் 9 கிராம். நம்ம நல்லா அலோவேரா ஜெல் பார்த்தீங்கல்ல, அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 7 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி அதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். நான் கண்ணாடி பவுலில் ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஆனால் அது வழுக்கிற மாதிரி இருக்கவும் நான் மாற்றிக்கிட்டேன். சில்வர் பாத்திரம் எவர் சில்வர் பாத்திரத்துலேயே மாற்றிக்கோங்க. நான் மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பயம் இல்லாமல் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதனால தான் ஜெல் பாருங்கள், ஜூஸ் பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட் கலரில் இருக்குல்ல. நம்ம இந்த வட்டம் கொதிக்க வைக்கவும் அலம்பாமல் இருக்கோம்ல. அலோவேராவை நல்லா 7 டைம்ஸ் அலம்பிட்டு நல்லா அலசி எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வடிகட்டி நம்ம அதில் வந்து இப்போது கார்போபால் 9 கிராம் எடுத்துக்கிறோம். 9 கிராம் கார்போபால் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணாலும் அது மிக்ஸ் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. நீங்களே பாருங்கள். அதனால் என்ன பண்ணுங்கள், அப்படியே நல்லா முடிஞ்ச வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பாச்சுலாவில் இருக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் அலோவேரா எக்ஸ்ட்ராக்டில் நம்ம போட்டுட்டு பத்திரமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். ஃபைலிங் பேப்பர் இருந்தாலும் அதுவும் போட்டு மூடி வைக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஒரு பிளேட் வச்சு நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு நான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ராத்திரி 1 to 2 இந்த ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா பறிச்சுட்டு வந்து சாயந்தரமாக பறிச்சுட்டு வாங்கிட்டு வந்து அதை நம்ம செய்கிறோம். அதை கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக ராத்திரியே பண்ணி வச்சுருவோன்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ராத்திரி ஜெல் எடுத்து கார்போபால் போட்டு மூடி வச்சுட்டேன். 2 மணி நான் மூடி வைக்கலை. அப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 5:30 இல்லை 6 o'clock இருக்கும்.
அந்த டைமில் இதை எழுந்து நம்ம டிஏ 9 கிராம் எடுத்துக்கிட்டு அதில் 9 கிராம் டிஸ்டில் வாட்டர் டிஎம் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை ட்ராப் பை ட்ராப் விடுறேன் பாருங்கள். ட்ராப் பை ட்ராப் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம பிளெண்டர் கூட யூஸ் பண்ணலாம். பிளெண்டர் பண்ணும்போது டக்குன்னு திக்காயிரும். அதனாலயே நான் ஸ்பாச்சுலாவிலேயே நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் நல்லா நம்ம அது 9 கிராம்னா 9 கிராம் எடுத்து 9 கிராம் டிஎம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம விட்டுக்க வேண்டியதான். ட்ராப் பை ட்ராப் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணும்போதே ஜெல்லு ரெடி ஆகிடும். ஆனால் அந்த ஜெல்லு ப்ரிப்பேர் பண்ணது எப்படி ஒரு 10 மினிட்ஸாவது ஆகிடும். எப்படியும் நம்ம பொறுமையாக ட்ராப் பை ட்ராப் விட்டு விட்டு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. விட்டு ட்ராப் பை ட்ராப் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு நல்லாவே திக்காக கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அலோவேரா ஜூஸில் மட்டும்தான் நம்ம கார்போபால் போட்டோம். ஹைட்ரோசாலு அப்போ சேர்க்கலை. நம்ம சேர்க்கலை. 300 ஹைட்ரோசாலை நான் 103 டைம்ஸில் 100 கிராம் 100 கிராமாக வெயிட் போட்டு எடுத்து ஹீட் பண்ணி அலோவேரா ஹைட்ரோசாலை ஹீட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா திக்காக இருக்கா? பாருங்கள், உங்களுக்கே தெரியும் திக்காக இருக்குது. அதனால் நம்ம மறுபடியும் ஹைட்ரோசால் எடுத்து அப்பப்போ ஏன்னா ஹீட் ஆறிடும். மொத்தமாக நம்ம ஹீட் பண்ணிட்டு வந்தோம்னா ஆறிடும். அதனால் நான் 100 கிராம் 100 கிராமாக எடுத்துகிட்டு போய் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஆவி பறக்குது பாருங்கள். ஹைட்ரோசால் அது அலோவேரா ஹைட்ரோசால் அதை விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம கார்போபால் போட்டது வெறும் அலோவேரா எக்ஸ்ட்ராக்டில் மட்டும்தான், அலோவேரா ஜூஸில் மட்டும்தான் நம்ம போட்டோம். இது பியோர் 100% ஒரிஜினல் அலோவேரா ஜூஸு. இது ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. இது ஒன்றே போதும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹேரும் அப்படியே பளபளக்கும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் போயிடும். ஃபேஸில் போடும்போது உங்களுக்கு ஆக்னி பிம்பிள்ஸ் கியூர் ஆயிடும். ஆன்டி ஏஜிங் இருக்குது. ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்கின்னு வந்து நீங்கள் அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி அலோவேரா ஹெர்பல் சோப் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு ஸ்கின்னை டச் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அலோவேரா சோப்புக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அது வந்து மற்ற எல்லா பெனிஃபிட்டையும் விட சாட்டின் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின்னு. நீங்கள் இந்த மாதிரி அலோவேரா எடுத்து நீங்கள் பண்ணுறதா இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்த்துக்கு உள்ளே சாப்பிட்றதுக்கும் அலோவேரா ஜூஸ் குடிக்கிறதுக்கும் எடுத்து வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லது. ஆனால் அந்த குளிர் நேரத்தில் கொஞ்சம் பார்த்து சைனஸ் குளிர்ச்சி ஒத்துக்காதவங்க பார்த்து இது பண்ணணும். வெயில் நேரமாக இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அலோவேரா ஜூஸ் வந்து டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும், ரிஜுவனேட் பண்ணும். நம்ம ஸ்கின்னையும் சரி பாடியும் சரி ரிஜுவனேட் பண்ணி கொடுக்கும். லிவர் ஹெல்த்தையும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம உள்ளே சாப்பிடும்போது வெயிட்டும் குறைச்சி கொடுக்கும். வெயிட் குறைக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஜூஸை வெறும் வயிற்றுல காலையில் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் இருந்தாலும் சரியாயிடும். இந்த ஜூஸ் வந்து அவ்வளோ நல்லது. உள்ளே குடிக்கிறதுக்கும் நல்லது. எவ்வளோ இதை நம்ம வந்து கண்டுக்காமல் போட்டு வச்சிட்டோம் இத்தனை வருஷ காலத்தில் இந்த அலோவேராவை.
அலோவேராவும் சரி, குப்பைமேனியும் சரி, எனக்கு ரொம்ப அத பார்த்துட்டா எனக்கு உயிரு தான். அ அவ்ளோ நல்லது. அவ்ளோ ஸ்கின்னுக்கு அவ்ளோ பெனிஃபிட் இருக்கு அதுல. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. பாருங்க. ரிசல்ட் பாருங்க. எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு பார்த்தீங்களா? டிரான்ஸ்பரண்ட்ன்னு கேட்குறீங்கல்ல, இந்த டிரான்ஸ்பரண்ட் பாருங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க. கோல்டு ஜெல். இது அலோவேரா ஜெல்லுன்னு சொல்றத விட, இத கோல்டு ஜெல்லுன்னு சொல்லலாம். பாருங்க எவ்ளோ அருமையா இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பெல் பட்டன் டேப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நண்பு சகோதர, சகோதரிகளுக்கு அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி. சேஃபா தீபாவளிய கொண்டாடுங்க. பாய் பாய். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். சூப்பரான அருமையான வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய். இன்ஷா அல்லாஹ். பாய் பாய்.